எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி கதையோட தொடர்ச்சி. பரம்பின் வலை பின்னல்களில் செய்திகள் பறந்து கொண்டிருந்தன. தனது கூட்டில் இறைவந்து சிக்கிய கணத்தில் தூக்கம் களைந்தெழும் விலங்கு போல பரம்பு எழுந்தது. சிக்கிய இரையால் இனி ஒருபோதும் தப்ப முடியாது என்று அதற்கு தெரியும். தாடை கிழிவதைப் போல வாயை பிளந்து கொட்டாவி விட்டபடி மெல்ல இறை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது பரம்பு. வடக்கும் தெற்குமாக நீண்டு கிடக்கும் பச்சை மலை தொடரில் இத்தனை 100 ஊர்களிலும் ஒரே நேரத்தில் காரி கொம்பூதி யாரும் கேள்விப்பட்டது கூட இல்லை. மலைத்தொடர் எங்கும் கொம்போசை அதிர்ந்து பரவி கொண்டிருந்தது. கோவில் குடியினரின் முன்னெச்சரிக்கை ஒலிகள் எல்லையில்லாத வேகத்தில் பாய்ந்து கொண்டிருந்தன. பரம்பின் மாவீரர்கள் அனைவரும் களம் நோக்கி சென்று விட்டால் படைகளை ஒருங்கிணைப்பது யார் என்ற கேள்வி எழுந்தது. புறப்படும் போது பாரியின் உத்தரவு அதுவாகத்தான் இருந்தது. எவ்வியூரில் இருந்து 3 திசை படைகளையும் ஒருங்கிணைக்கும் வேலை வாரிக்கையனுடையது. பாரி தந்தையின் காலம் தொட்டு இந்த காலம் வரை எண்ணற்ற தாக்குதலை நடத்திய அனுபவம் வாய்ந்த மாமனிதர் வாரிக்கையன் தான். அவர் அளவுக்கு முன் அனுபவத்தின் வழியே வழிகாட்டக்கூடிய இன்னொரு மனிதர் இல்லை. பாரி உத்தரவிட்ட கணத்தில் இருந்து வாரிக்கையன் வேலையை தொடங்கினார். கூத்துக்களத்தில் நீராட்டு முடிந்ததும் பாரி வடதிசை நோக்கி புறப்பட்டான். தேக்கனும் முதிரனும் தென் திசை நோக்கி புறப்பட்டனர். முடியனும் காலம்பனும் கீழ் திசை நோக்கி புறப்பட்டனர். 3 திசைகளுக்கும் தலைமை ஏற்றவர்களோடு குழுவுக்கு 6 வீரர்களை மட்டுமே உடன் அனுப்பினான் வாரிக்கையன். எவ்வியூரில் இருக்கும் அனைத்து வீரர்களும் இப்போது வாரிக்கையனுக்கு தேவைப்பட்டனர். எதிரிகள் 3 திசைகளிலும் இருக்கின்றனர். எனவே நிலைமைக்கு தகுந்தபடி வழிகாட்டவும் செய்தியை பரிமாறவும் வாரிக்கையனுக்கு வலிமை மிகுந்த படை தேவை. அந்த படை பரம்பின் அனைத்து திசைகளுக்கும் மின்னலென பாய்ந்து செல்லும் படையாக இருக்க வேண்டும். குதிரையிலும் குதிரை இல்லாமலும் விரைந்து செல்லும் படையாக அது இருக்க வேண்டும். அதற்கு எவ்வியூர் வீரர்களே பொருத்தமானவர்கள். அவர்களால் தான் இந்த வேலைக்கு ஈடு கொடுக்க முடியும். போர்க்களத்தில் இணையற்ற வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய எவ்வியூர்காரர்கள் யாரையும் போர்க்களத்துக்கு அனுப்ப முன்வரவில்லை வாரிக்கையன். காட்டை ஊடறுத்து விலங்கன பாயும் வேட்டை வீரர்களாக அவர்களை பயன்படுத்த முடிவு செய்தார். களத்தில் போரிடுபவர்களுக்கு தேவையான படைகளையும் ஆயுதங்களையும் தடையின்றி வழங்க வேண்டும். நெருக்கடியில் அவர்களுக்கான உத்தரவை வழங்க வேண்டிய பொறுப்பும் வாரிக்கையனுடையது. உத்தரவிட்ட கணத்தில் கூத்துக்களத்தில் இருந்து எல்லோரும் போர்மனை நோக்கி பாய்ந்து சென்றபோது தனித்திருந்த வாரிக்கையனின் முன்னால் எண்ணிலடங்காத கேள்விகள் உருத்திரண்டு நின்றன. எதையும் செய்து முடிக்கக்கூடிய அனுபவ அறிவால் ஒன்றொன்றுக்கும் விடை கண்டார். ஒரே நேரத்தில் பரம்பின் 3 முனைகளிலும் போர் நடத்திய அனுபவம் இதுவரை யாருக்கும் இல்லை. இந்த பெரும் தாக்குதலை எப்படி ஒருங்கிணைப்பது? செய்திகளை விரைவாக பரிமாறிக்கொள்ள என்ன வழி என்று சிந்தித்தபடி தனது முதல் உத்தரவை அதிகாலை பிறப்பித்தார். சேரன் பாடி வீடு அமைத்திருக்கும் போர்முனையான ஆயிமலை தொடங்கி எவ்வியூர் வரை செய்தி பரிமாற்ற பின்னலை உருவாக்க கூவல் குடியினருக்கு உத்தரவிட்டார். மிக நீண்ட தொலைவை கொண்ட இந்த பரப்பில் செய்தியை பரிமாறுவது மிக கடினமான பணிதான். ஏனென்றால் கூவல் குடியினரின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஆனாலும் அவர்கள் அதற்கு ஆயத்தமானார்கள். மற்ற 2 முனைகளும் இந்த அளவு ஆபத்து கொண்டவை அல்ல என்பது வாரிக்கையனின் கணிப்பு. அதனால்தான் கூவல்குடி முழுமையும் ஆயிமலை நோக்கி அணிவகுக்க செய்தார். எவ்வியூர் பட்டாப்பிரையில் இருந்துதான் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டிருந்தன. பரம்பில் உள்ள ஊர்களில் மிக அதிக எண்ணிக்கை தென் திசையில் தான் உள்ளது. அந்த திசையில் இருந்த 120 ஊர்களிலும் காரிக்கொம்பு ஊதப்பட்டது. தேக்கனின் சொல்லுக்காக அவ்வூரினர் காத்திருப்பர். கீழ்த்திசை ஊர்களான 4ல் 1 பங்கு ஊர்களை மட்டும் வேட்டுவன் பாறைக்கு வர உத்தரவிட்டான் முடியன். வடதிசைதான் மிக குறைவான எண்ணிக்கையில் ஊர்கள் இருக்கும் பகுதி. மொத்தம் இருப்பதை 67 ஊர்கள் தான். அந்த ஊர்களில் இருக்கும் சொற்ப வீரர்களை கொண்டுதான் 6000க்கும் அதிகமானவர்கள் உள்ள சோழ படையை பாரி முறியடித்தாக வேண்டியது இருக்கும். மற்றவர்கள் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் போது அதில் உள்ள 24 ஊர்களை மட்டும் ஆயத்தமாகும்படி செய்தி அனுப்பினான் பாரி. எவ்வியூர் வீரர்கள் திசைதோறும் செய்திகளை கொண்டு சென்றனர். குதிரை படைகள் இரவு பகலாக இயங்கிக் கொண்டிருந்தன. சோழனுக்கு எதிராக பாரியும் பாண்டியனுக்கு எதிராக முடியனும் தீர்மானிக்கும் போர்க்களங்களை நோக்கி தேவையான ஆயுதங்களையும் மருத்துவ குடிகளையும் அனுப்பி வைக்க முழு வீச்சில் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. இந்த 2 முனைகளில் இருந்தும் எவ்வியூருக்கு செய்தியை ஒருங்கிணைக்க காரி கொம்பினையும் சென்றி புகையையும் பயன்படுத்தலாம் என முடிவு செய்து அதற்கு தகுந்தபடி மலைதோறும் இடைவிடாத ஆட்கள் நிறுத்தப்பட்டனர்.
சிறுபாளி நகரில் இருந்து ஆயுதங்களை போர்க்களங்களை நோக்கி தடையின்றி கொண்டு செல்ல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆயுதங்கள் இடமாற தொடங்கின. எவ்வியூரின் ஆண் பெண் என்று ஒருவர் கூட மீதமில்லாமல் இரவு பகலாக வேலை பார்த்து கொண்டிருந்தனர். பரம்பின் நடுப்பகுதியில் இருந்த 114 ஊர்களும் உத்தரவு வராமல் தாக்குதலுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறப்பட்டு விட்டது. ஊரின் வீரர்கள் எல்லோரையும் ஆயத்த நிலையில் இருக்க சொன்னார் வாரிக்கையன். தேவையொட்டி எந்த களத்துக்கும் அவர்கள் செல்ல வேண்டியது இருக்கும். இது ஒரு புது அனுபவம். எனவே எல்லோரும் மகிழ்ந்து விரைந்து செய்தனர். ஊரார்கள் எல்லோரும் ஒன்று கூடி போர்க்களம் நோக்கி ஆயுதங்களை எல்லை பிரித்து கைமாற்றினர். மருத்துவ குடிகளும் ஆயுதங்களோடு சேர்ந்து இடம்பெயர்ந்து கொண்டிருந்தன. கோடை காலம் ஆதலால் நீர் ஆதாரங்களை குறிவைத்தே பாதைகளை வகுத்து கொண்டனர். எவ்வளவு மறுத்தும் கபிலர் கேட்கவில்லை. தாக்குதல் நடக்கும் இடத்துக்கு வரவில்லை, அருகில் இருக்கும் ஊரில் இருந்து கொள்கிறேனே என்று விடாப்பிடியாக சொல்லியதால் அவரை தன்னுடன் அழைத்து செல்ல சம்மதித்தான் பாரி. 3ஆம் நாள் இரவு பாரியும் கபிலரும் சூலூரை அடைந்தனர். விடைபேறி நின்று கொண்டிருந்தது ஊர். எழுவனாற்றில் எதிரிகளின் படை நுழைந்ததும் தாக்கும் உத்தரவை சூலூருக்கல்லவா வழங்கியிருக்க வேண்டும் என்று ஊர் பெரியவர்கள் கோபம் கொண்டிருந்தனர். எதிரியின் படையை யாரும் தாக்க வேண்டாம், எல்லோரும் அவரவர் ஊரிலே நிலை கொள்ள வேண்டும் என்று பாரியிடம் இருந்து வந்த முதல் செய்தியை செரிக்க முடியாமல் திணறி கிடந்தன வடதிசை ஊர்கள். முன்னிரவு நேரத்தில் 6 வீரர்களோடு பாரியும் கபிலரும் வந்து இறங்கிய போது வரவேற்றவர்களின் முகத்திலே சினமே நிலை கொண்டு இருந்தது. எழுவனாற்றின் கரையில் இருக்கும் 11 ஊர்களை கொண்டு எதிரியை அளிக்கும் உத்தரவை சூலூருக்கு ஏன் வழங்கவில்லை என்று கோபத்தோடு கேட்டார் ஊர் பெரியவர் பிட்டன். தாக்குதல் தொடுக்க வேண்டிய உத்தரவை எவ்வியூரில் இருந்து முடிவெடுப்பது பொருத்தமாக இருக்காது, அதனால் தான் நேரில் வந்தேன் என்றான் பாரி. 10,000 வீரர்களை கொண்ட படையை 11 ஊர்க்காரர்களை கொண்டு எதிர்க்க சூலூர்காரர்கள் அனுமதி கேட்டதையும் அதற்கு பாரி சொல்லும் மறுமொழியையும் கபிலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உணவருந்த அமர்ந்தனர். உண்மை இல்லாத வெற்று சொற்களை பயன்படுத்தும் பழக்கம் அறவே இல்லாதவன் பாரி. அப்படி இருக்க பெரியவரின் கேள்விக்கு ஏன் இப்படி பதில் சொன்னான் என கபிலருக்கு விளங்கவே இல்லை. இத்தனை பெரும்படையை அவ்வளவு எளிதாக எதிர்கொண்டு விட முடியுமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் கபிலர். உணவு முடிந்தது. ஊர் மந்தையில் கூடினார்கள். சுற்றிலும் பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. நடுவில் இருந்த மேடையில் தான் பாரியும் கபிலரும் உட்கார்ந்து இருந்தனர். இன்று வந்து சேர வேண்டிய செய்திக்காக அவர்கள் காத்திருந்தனர். பொழுது நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் கீழ்காட்டில் ஓசையை உணர முடிந்தது. சிறிது நேரத்திலேயே 6 வீரர்களோடு இரவாதன் வந்து சேர்ந்தான். செய்தியை கேள்விப்பட்ட கணத்தில் இருந்து சோழர் படையை பின்தொடர்ந்து சென்றவர்கள் இப்போது வந்து சேர்கிறார்கள். சாதாரண காலத்திலேயே இரவாதனை பார்க்கும்போது அடுத்த கணம் போரிடுவதற்கான துடிப்புடனும் தினவுடனும் தான் நிற்பான். இப்போது அவனது வேகம் எப்படி இருக்கும் என்பதை காண கபிலர் காத்திருந்தார். வந்திறங்கிய அவன் நகரும் படையின் தன்மையை விளக்கத் தொடங்கினான். முன் நகரும் யானையின் எண்ணிக்கையில் இருந்து தொடங்கினான். அது ஏற்கனவே அறிந்த செய்தி என்பதால் கபிலருக்கு பெரிய வியப்பேதும் இல்லை. முகத்தில் அடர்த்தியான மயிர் கொண்ட யானைகள், அவற்றின் தந்தங்கள் அனைத்தும் மஞ்சள் நிறத்தில் மட்டுமே இருக்கின்றன. எனவே வயது 20களை தாண்டாது, மோத துடிக்கும் வயது இது என்று அந்த யானையின் தன்மைகளை பற்றி விளக்கினான். அதன் பிறகு கபிலரால் இரவாதனை விட்டு சிறிதும் கண் விளக்க முடியவில்லை. அவனது கணிப்பு சிந்தித்து கூட பார்க்க முடியாததாக இருந்தது. ஆற்று மணலில் 7 நாட்களுக்கு மேலாக நடந்த பின்னும் காலாட்படை வீரர்கள் சோர்வடையாமல் இருக்கின்றனர். மணலில் யானைகளால் இழுத்துச் செல்லப்படும் வண்டிகளை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். சக்கரமற்ற அந்த வண்டிகளில் போதுமான பொருட்கள் ஏற்றப்பட்டுள்ளன. மணலின் தன்மைக்கேற்ப வண்டிகளின் பெரும் அணிவரிசை படையின் முன்புறம் தொடங்கி இறுதி வரை நகர்ந்து கொண்டிருக்கிறது. கழுதைகளின் மீதும் இதர விலங்குகளின் மீதும் பொருட்கள் ஏற்றப்பட்டு சாறை சாறையாக நடந்து கொண்டிருக்கின்றன. பாரி சற்றே வியப்போடு பார்த்தான். நீர்வற்றிய ஆற்றின் வழியே படையை நகர்த்த எல்லா வகையான ஆயத்தங்களோடும் வந்துள்ளான் சோழன். எவ்வியூரை அடைவதற்கு எழுவனாற்று வழியே ஏற்றது என்பது எப்படி வெளிமனிதர்களுக்கு தெரிய வந்தது என்பது புரியாத ஒன்றாக இருந்தது. யானைகளும் காலாட்படை வீரர்களும் அணியணியாக பிரிக்கப்பட்டு முழுமையாக ஒழுங்குபடுத்தப்பட்டு முன்னேறி கொண்டிருந்ததை இரவாதன் விவரித்து முடித்தான். இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு வரவேற்பை கிப்பாலஸ் எதிர்பார்க்கவில்லை. அவனது நாவாய் புகாரின் துறைமுகத்துக்குள் நுழைந்தது முதல் அரண்மனைக்குள் அவன் காலடி எடுத்து வைப்பது வரை சோழவேந்தன் அவனை திகைப்புறச் செய்தான். கால்பாவை கண்டு பேச புகார் நகரத்து பெரும் வணிகர்கள் எல்லோரும் ஆயத்த நிலையில் இருந்தனர். ஆனால் பிறர் கண்டு பேசவெல்லாம் மாமன்னர் தரும் விருந்து முடிவுற்ற பிறகுதான்
என்று அமைச்சர் வளவன்காரி தெரிவித்து விட்டான். ஆனால் விருந்து என்றைக்கும் முடிவுறும் என்பதுதான் யாருக்கும் தெரியவில்லை. இன்று வரை யவனத்துடனான வணிகத்தில் பாண்டியன் சேரன் ஆகிய இருவருக்கும் அடுத்து 3ஆம் நிலையில்தான் சோழன் இருக்கிறான். இந்த நிலையில் கிப்பாலஸ் போன்ற யவன தேசத்தின் மாமனிதன் புகாருக்கு வருவதை பெரும் வாய்ப்பாக கருதினர். குடக்கடலில் வீசும் காற்று கால்பாவின் கப்பலுக்காகவே வீசுவதாக பேச்சு உண்டு. கால்பா யவனத்தின் மாபெரும் வணிகன். அவனது வணிக செயல்பாட்டில் இணைந்தே பெரும்பாலான தமிழ் வணிகர்கள் இருந்தனர். கிப்பாலசும் கால்பாவும் புகார் துறையில் வந்து இறங்கியதை பெரும் வாய்ப்பாக பலரும் கருதினார்கள். மாமன்னன் சோழவேந்தனும் அவ்வாறே எண்ணினான். வந்திறங்கிய 3 நாட்களும் ஆட்டம் பாட்டங்கள் இடைவெளியின்றி நடந்தேறின. சோழ பேரரசன் செங்கன சோழன் படை நடத்தி போயுள்ளதால் எல்லா விருந்துகளிலும் அவன் தந்தை சோழவேலனே கலந்து கொண்டார். சுமார் 15 ஆண்டுகள் சோழ நாட்டை ஆண்ட சோழவேலன் யவன வணிகத்தை வளப்படுத்த எண்ணிலடங்காத முயற்சிகளை செய்தவர். அதனால்தான் கிப்பாலசும் கால்பாவும் வருகிற செய்தியை அறிந்ததில் இருந்து பெரும் உற்சாகத்தோடு விருந்துகளுக்கான ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிட்டார். விருந்தினூடே பரம்புக்கு படை நடத்தி சென்றிருக்கும் செங்கன சோழனை பற்றி பேசப்பட்டது. தன் மகன் வெற்றி கொண்டு திரும்பும் வரை அவர்கள் இருவரும் புகாரில் தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சோழவேலன். தனது பயணம் கடற்காற்றை அடிப்படையாக கொண்டு வகுக்கப்பட்டது. எனவே நீண்ட காலம் தங்கியிருக்க முடியாது என்று சொன்ன கிப்பாலஸ், அரசர் எந்த மாதத்துக்குள் திரும்புவார் என எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டான். இந்த போரின் கால அளவை மிக துல்லியமாகவே என்னால் சொல்லிவிட இயலும். ஆனால் அது குறித்து விருந்து மண்டபத்தில் பேச வேண்டாமே, நாளை எனது மாளிகையில் விரிவாக பேசுவோம் என்றார் சோழவேலன். மறுநாள் அதிகாலை புறப்பட்டான் பாரி. சூலூரின் மாவீரர்கள் ஆயத்தமாக இருந்தனர். அவர்களை 2 கூறுகளாக பிரித்தான். இரவாதன் தலைமையிலான ஒரு பகுதி வீரர்களை எழுவனாற்றின் வலக்கரைக்கு அனுப்பினான். பிட்டன் தலைமையிலான வீரர்களை எழுவனாற்றின் இடக்கரையில் பயணிக்க உத்தரவிட்டான். வலக்கரை பகுதியில் இருக்கும் 11 ஊர்களை இரவாதன் அழைத்துக் கொள்ள வேண்டும். இடக்கரையில் இருக்கும் 13 ஊர்களை பிட்டன் அழைத்துக் கொள்ள வேண்டும். எதிரிகளின் படை நகர்வுக்கு ஏற்ப இருபுறமும் மேற்புற காடுகளில் மறைவாக அவர்கள் வர வேண்டும். மலை முகடுகளில் பயணித்தபடி எதிரி படையினரின் நகர்வுகளை கவனித்து வருவான் பாரி. உரிய நேரத்தில் அவனது உத்தரவுக்கு ஏற்ப 2 பக்க படைகளும் தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்று விளக்கப்பட்டது. பாரியோடு எவ்வியூரில் இருந்து வந்த 6 பேரும் சூலூர் வீரர்கள் 6வருமாக 12 பயணப்பட்டனர். கபிலர் சூலூரில் தங்க வைக்கப்பட்டார். குதிரை பாதையில் வெப்பமலையின் முகடுகளில் பயணப்பட்டான் பாரி. மலையின் அடிவாரத்தில் எழுவனாற்று மணல் காலடி தடங்களால் முழுவதும் பிறண்டு கிடந்தது. அதை பார்த்த வண்ணம் ஆற்று போக்கிலே போய்கொண்டிருந்தான். அவனது மனதில் நீங்காத கேள்வி ஒன்று உறுத்தி கொண்டே இருந்தது. எழுவனாற்றின் வழித்தடத்தை எப்படி அறிந்தான் இவன் என்று. ஆங்காங்கே இருக்கும் ஊரார்கள் பாரியை கண்டு சோழர் படையின் தன்மைகளை விளக்கியபடி இருந்தனர். எல்லாவற்றையும் கேட்டபடி அவன் பயணித்துக் கொண்டே இருந்தான். கோடை காலம் உச்சம் தொட்டு கொண்டிருந்தது. காய்ந்த புற்களால் காட்டின் மேனியெங்கும் மஞ்சள் பரவி கிடந்தது. ஆனால் இத்தனை 1000 பேருள்ள படையை நடத்தி கொண்டு ஒருவன் நம்பிக்கையோடு முன்னேறி கொண்டிருக்கிறான். அன்று நண்பகல் முள்ளூர் பெரியவர் ஒருவர் பாரி வரும் குதிரை பாதையில் காத்திருந்தார். முள்ளூரை சேர்ந்த வீரர்கள் எல்லோரும் பிட்டனோடு இணைய போய்விட்டனர். ஊர் பெரியவர் மட்டும் பாரியிடம் சொல்ல வேண்டிய செய்திக்காக முகட்டின் மீது காத்திருந்தார். மிகவும் இடுக்கமான பாதையின் வழியே குதிரைகள் வந்து கொண்டிருந்தன. பாதையோர பாறையின் மீது அந்த பெரியவர் அமர்ந்திருந்தார். தொலைவில் இருந்து பார்த்தபோது கழுகு ஒன்று பாறையின் மீது உட்கார்ந்திருப்பது போல தெரிந்தது. பாரியை பார்த்ததும் பாறையின் மீது இருந்து சரிந்து இறங்கினார் கிழவர். குதிரையை விட்டு இறங்கிய பாரி அவரை அணைத்து மகிழ்ந்தான். எப்போதும் மகிழ்வோடு இருக்கும் அவரின் முகத்தில் சிறு கவலை இருப்பதை பாரி பார்த்த கணமே புரிந்து கொண்டான். இருவரும் பாறையின் பின்புற நிழலில் பேசியபடியே அமர்ந்தனர். படையின் எண்ணிக்கை பொருட்டல்ல, அதன் தன்மை சற்றே வியப்பூட்டுவதாக இருக்கிறது. அதை உன்னிடம் நேரில் தெரிவிக்கவே வந்தேன் என்றார். என்ன என்று கேட்டான் பாரி. குறும்பியூர் கணவாயின் வழியாக அவன் எழுவனாற்றுக்குள் நுழைந்து 10 நாட்களுக்கு மேல் இருக்கும். இந்த கொடும் கோடையிலும் இவ்வளவு பெரிய படைக்கான நீராகாரத்தை அவன் வற்றிய இந்த ஆற்றில் உருவாக்கி கொள்ள முடிகிறது என்றார். பாரி அவர் சொல்ல வருவதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். சொல்லி முடித்த வார்த்தையை தொடராமல் நிறுத்தி கொண்டார் கிழவர். சற்றே இடைவெளிக்கு பிறகு பாரி கேட்டான், ஆறு காய்ந்து கிடந்தாலும் அடி மணலுக்குள் இருக்கும் ஊற்று நீரை பயன்படுத்த முடியும் தானே என்றான். இல்லை பாரி, அவர்கள் ஆற்று மணலில் எங்கும் அங்குமாக எல்லா இடங்களிலும் குழி தோண்டி நீர் எடுக்கவில்லை. நாள்தோறும் தங்கும் இடத்தை மையப்படுத்தி முன்புறம் 2 கிணறுகளும் பின்புறம் 2 கிணறுகளும் வெட்டுகின்றனர்.
இந்த 4 கிணறுகள் தான் இத்தனை 1000 வீரர்களுக்கும் இத்தனை 100 யானைகளுக்கும் நீர் தருகிறது. கிழவரின் சொல் வியப்பை ஏற்படுத்தியது. பச்சை மலையின் மற்ற ஆறுகளை விட இழுவனாறு நீரோட்டம் குறைந்த ஆறுதான். ஆனால் அந்த ஆற்றில் வறண்ட இந்த கோடையில் இத்தனை 1000 பேர் அருந்துவதற்கு ஏற்ப நீரோட்டம் உள்ள கிணறுகள் எப்படி இவர்களால் தோண்ட முடிகிறது? படை நடந்து கடந்த வழியில் குறும்பியூர் கணவாய் வரை போய் திரும்பிவிட்டேன். அவர்கள் தோண்டியுள்ள எல்லா கிணறுகளிலும் வற்றாமல் நீர் இன்னும் இருக்கிறது. அது கூட வியப்பில்லை பாரி. நாள்தோறும் அவர்கள் தோண்டும் 4 கிணறுகளில் 2 கடுத்த நீர் இருக்கும் கிணறுகளாக இருக்கின்றன என்றார். பாரியின் முகக்குறிப்பில் சிறு மாற்றம் உருவானது. கடுத்த நீர் அருந்திய யானைகளுக்கு எளிதில் தாகம் ஏற்படாது என்று கிழவர் சொன்னபோது தெரியும் என்பது போல தலையசைத்தான் பாரி. வறண்ட ஆற்றில் இவ்வளவு துல்லியமாக நீரையும் நீரின் தன்மையையும் கண்டறிந்து பயன்படுத்தியபடி அவர்கள் முன்னேறுகின்றனர். போரிடும் அரசப்படை என்று மட்டும் இதை கணித்து விட வேண்டாம். பல்வேறு ஆற்றல் கொண்டவர்கள் இதற்குள் இருக்கின்றனர் என்றார் கிழவர். பாரியின் சிந்தனை மீண்டும் முதல் புள்ளிக்கே போனது. பெரும் படைக்கு தேவையான நீர்வளம் இருக்கும் பாதையாகத்தான் இதை தேர்வு செய்தார்களா, அல்லது இதுதான் சரியான பாதை என தெரிந்து தேர்வு செய்தார்களா என்று எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்த போது கிழவர் சொன்னார், எனது சிந்தனைப்படி நாளை இரவு இவர்கள் சுழிப்பள்ளத்தை அடைவார்கள். அங்கு எழுவனாற்றோடு வட்டாறு வந்து கலக்கிறது. அகலத்தில் எழுவனாற்றை விட வட்டாரே பெரியது. புதிதாக பார்ப்பவர்கள் அதுதான் மூல ஆறு என்று நினைப்பார்கள். இவர்களும் அப்படி நினைத்து அந்த திசையில் திரும்பிவிட்டால் எவ்வியூருக்கு தொடர்பே இல்லாத திசையில் பயணப்படுவார்கள். அது மட்டுமல்ல, வட்டாறு கடும் பாறை நிலங்களை வழித்தடமாக கொண்டது. எளிதில் இவர்களால் நீரை கண்டறிய முடியாது. தனது போக்கிலே இந்த படை அழிவுக்குள் சிக்கிக் கொள்ளும் என்று கிழவர் சொன்னார். ஆனால் பாரியின் உள்மனதுக்குத்தான் தெரியும், அவன் எழுவனாற்றின் வழியே எவ்வியூர் நோக்கி முன்னகர்ந்தால் கூட ஆபத்து இல்லை, வட்டாற்றில் திரும்பினால்தான் ஆபத்து என்று. மறுநாள் சோழவேலனின் விருந்து மண்டபத்தில் சந்தித்தனர். வழக்கம் போல பரிமாறல்களில் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது தேரல். சோழவேலன் தனது நாட்டின் சிறந்த கல்லை கொடுத்தபடி பேச்சை தொடங்கினான். உடன் அமைச்சர் வளவன்காரி இருந்தார். கடலோடிகளின் குடிக்கு இணை சொல்ல முடியாது. உள்ளிறங்கும் நீர்மட்டம் உயரட்டும் என காத்திருந்த கிப்பாலஸ் பொருத்தமான நேரத்தில் தொடங்கினான். திரையர்களை வெற்றி கொள்ள முடியாமல் சோழர் படை பாதியில் திரும்பியதாக கேள்விப்பட்டேன். அப்படி இருக்க இப்போது பரம்பின் மீது படையெடுத்து போய் எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்று கேட்டான். திரையர்கள் பற்றி வெளியுலகுக்கு ஆதிகாலம் தொட்டே அதிகம் தெரியும். வெளியுலகுக்கு தெரியாத ஆனால் திரையர்களை விட வலிமையான குடியினர் கிழக்கு திசையில் உள்ள தாளமலையில் உள்ளனர். அவர்களின் பெயர் நெடுங்காடர்கள். திரையர்களை கூட நெருங்க முடியும், ஆனால் நெடுங்காடர்களை நெருங்கவே முடியாது என்றுதான் செய்திகள் சொல்லப்பட்டன. ஆனாலும் செங்கன சோழன் துணிந்து தாளமலையை முற்றுகையிட்டான். பல மாத கால முற்றுகை இயற்கையாக அமைந்த மழை வெள்ளத்தால் நெடுங்காடர்கள் குடியிருப்பு பகுதியில் பெரும் பாறை சரிவு ஏற்பட்டது. அவர்கள் ஒருங்கிணைய முடியாத நிலை உருவானது. அதை சாதகமாக பயன்படுத்தி நெடுங்காடர்களை முழுமையாக வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை உருவானதால் தான் திரையர்களை நோக்கி நகர்ந்த படைப்பிரிவின் தலைவன் திதியனை பின்வாங்கி வர உத்தரவிட்டோம். செங்கன சோழன் மொத்த படையையும் ஒருமுகப்படுத்தி நெடுங்காடர்களை சூழ்ந்து தாக்கினான் என்றார். நெடுங்காடர்களை பற்றி இதுவரை கிப்பாலஸ் கேள்விப்பட்டதில்லை. பேச்சு அதை சுற்றியே இருந்தது. சோழவேலன் சொன்னார், கீழ் நெடுங்காடர்கள், மேல் நெடுங்காடர்கள், குறுங்காடர்கள் என்று 3 பிரிவினர் உண்டு. நாங்கள் அறிந்தவரை காடு பற்றி இவர்களின் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இணை சொல்ல யாரும் இல்லை. மனிதனே புக முடியாத கொடிய காட்டுக்குள் இவர்கள் நுழைந்தால் கூட உணவு, நீர், வழித்தடம் ஆகிய 3ஐயும் கன நேரத்தில் உருவாக்கி விடுவார்கள். கிப்பாலஸ் திகைத்து போனான். சோழவேலன் தொடர்ந்தார், 10 ஆண்டுகளுக்கு மேலாக போர் பயிற்சியில் இருக்கும் சேரனால் கூட பரம்பை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் வெகு தொலைவில் இருக்கும் எங்களால் பரம்பை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை எளிதிலா ஏற்பட்டிருக்கும். கிப்பாலசுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. சோழவேலன் தனது நரைத்த தலைமுடியை விரல்களால் கூதியபடியே சொன்னார், பரம்பின் உட்காடுகள் வரை போகக்கூடிய பாதையை நன்கு அறிந்தவர்கள் நெடுங்காடர்கள். பரம்பின் எல்லைக்குள் எமது படை நுழைந்து 14 நாட்கள் ஆகிவிட்டன. 4 நாட்கள் இடைவெளியில் எனக்கு செய்தி வந்து சேர்கிறது. அப்படி என்றால் பரம்புக்குள் நுழைந்து 10 நாட்கள் வரை பாரி தாக்குதல் தொடுக்கவில்லை. இவ்வளவு பெரும் படை உள்ளே நுழைந்ததை 2 நாட்களுக்குள்ளேயே அவன் அறிந்திருப்பான். ஆனால் இந்த படையின் தன்மையை உணர்ந்த கணமே அவன் வில்லினை உயர்த்தும் ஆற்றலை இழந்திருப்பான்.
பரம்பின் எல்லைக்குள் 10 நாட்களுக்கு மேலாக படை சென்று கொண்டிருக்கிறது என்பதை கிப்பாலஸால் நம்பவே முடியவில்லை. உதயஞ்சேரலால் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் முடியாததை சோழர்கள் எளிதாக சாதித்துக் கொண்டிருக்கின்றனர் என்று நினைத்த கிப்பாலஸ் மேலும் தனது வியப்பை வெளிக்காட்டாமல் இருக்க முயன்றான். கூர்மையாக சிந்திப்பதை போல சற்று நேரம் அமைதியாக இருந்தான். தனது புகழின் மீதான பெருமிதத்தை அடுத்தவன் கண்களின் வழியே பார்ப்பது அளவிட முடியாத மகிழ்வை தரக்கூடியது. அதுவும் கிரேக்கத்தின் பெரும் வணிகனும் கடல் வழித்தடத்தின் தனிகர்த்தனும் இமை மூடாமல் சோழ பேரரசின் வலிமையை தனது சொல் கொண்டு பார்த்திருக்க சோழவேலனால் வார்த்தைகளை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? பெரும் படை கொண்டு வெற்றி கொள்ள சமதளத்தில் எண்ணற்ற நாடுகள் இருக்க பரம்பினை நோக்கி ஏன் படையெடுத்துள்ளார் சோழ பேரரசர் என கேட்டான் கிப்பாலஸ். சற்றே புன்முறுவலோடு அவனது கேள்வியை எதிர்கொண்ட சோழவேலன் ஒளி வீசும் செவ்வண்ண கோப்பையை கையில் ஏந்தினார். இருக்கன் குன்றை அடுத்து ஆயிமலை நீண்டு கிடக்கிறது. ஆயிமலையின் மேல் முகட்டை பரம்பின் மக்கள் கடப்பதில்லை. அந்த திசையின் அடற்காடுகளில் சேர நாட்டினரே வேட்டையில் ஈடுபடுகின்றனர். எனவே அப்போதில் இருந்து அது அவர்களின் பகுதியாகவே கருதப்பட்டது. அந்த காட்டின் நடுவில்தான் குட்டநாடும் குடநாடும் இப்போது தத்தம் படைகளை ஒருங்கிணைத்து உள்ளன. குடவர்கோன் போர்க்களம் வரவில்லை. அவருக்கு பதில் அமைச்சன் கோளூர் சாத்தனே வந்திருந்தான். குட்டநாட்டு வேந்தன் உதயஞ்சேரலின் தாக்குதலின் முழு தன்மையையும் தீர்மானிப்பவனாக இருந்தான். இரு நாட்டு தளபதிகளான துடும்பனும் எகல்மாடனும் அவனது உத்தரவை நிறைவேற்ற ஆயத்த நிலையில் இருந்தனர். ஆயிமலையின் இடப்புற விளிம்பின் வழியாக எகல்மாடன் தலைமையிலும் வலப்புற விளிம்பின் வழியாக துடும்பனின் தலைமையிலும் பரம்புக்குள் படையெடுக்க முடிவு செய்திருந்தனர். நேர் எதிராக இருந்த இருக்கன் குன்றின் உச்சியில் நிலை கொண்டிருந்தான் கூழையன். தேக்கனும் உதிரனும் வந்து சேர்ந்தனர். அருகில் இருந்த ஊர்களைச் சேர்ந்த 100 வீரர்கள் கூழையனோடு இருந்தனர். தேக்கனிடம் நிலைமையை விவரித்தான் கூழையன். எதிரி படையின் எண்ணிக்கையை தோராயமாகத்தான் சொல்ல முடிந்தது. ஆயிமலையின் மேல் முகடுகளில் இருந்துதான் நம்மால் பார்க்க முடியும். மலையின் கீழ் பகுதியில் உள்ளொடுங்கிய அடர் காட்டுக்குள் அவர்கள் இருப்பதால் அவர்களின் எண்ணிக்கையை சரியாக மதிப்பிட முடியவில்லை என்றான் கூழையன். ஆனால் இருவர் படைகளும் காட்டுக்குள் வந்து விட்டதை உறுதி செய்தான். அவர்களின் தாக்குதல் திட்டத்தை தான் கணிக்க முடியவில்லை என்றான். தேக்கன் நிலைமையை புரிந்து கொள்ள நேரம் எடுத்துக்கொண்டான். சேரர்கள் இருவரையும் எளிதாக நினைத்துவிடக் கூடாது என்று அவனுக்கு தெரியும். கூழையனின் கூற்றுப்படி சேரப்படை முழுமையாக வந்து 2 வாரங்கள் ஆக போகின்றன. ஆனால் இன்னும் அந்த இடம் விட்டு அசையாமல் ஏன் இருக்கிறான்? அவன் காத்திருப்பு எதற்காக? தேக்கன் கேள்விகளை எழுப்பியபடியே இருந்தான். சேரன் ஆயிமலையின் இடப்புற விளிம்பு அல்லது வலப்புற விளிம்பு என ஏதேனும் ஒன்றின் வழியாகத்தான் உள்ளே நுழைந்தாக வேண்டும் என்று கூழையன் சொன்னபோது, ஏன் 2 பக்கங்களிலும் ஒரு சேர உள்ளே நுழைய மாட்டானா என கேட்டான் தேக்கன். வாய்ப்பு இருக்கிறது என்றான் கூழையன். இந்த 2 பக்கங்களிலும் அவனது படையை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாவோம் என அவனுக்கு தெரியும் அல்லவா? பிறகு ஏன் அவன் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறான்? நம்மை இங்கு கவனம் செலுத்த வைத்து அவன் வேறு திசையில் நுழைய மாட்டானா என கேட்டான் உதிரன். இல்லை, வேறு எங்கும் அவனது படை நிலை கொள்ளவில்லை. இங்குதான் அவன் மையம் விட்டுள்ளான் என்றான் கூழையன். எப்படி சிந்தித்தாலும் அவனது செயலின் காரணம் பிடிபடவில்லை. அன்று இரவு தேக்கன் எந்த முடிவும் எடுக்கவில்லை. உதயஞ்சேரல் ஏன் காத்திருக்கிறான்? அவனுக்கு தேவையான செய்தி வந்து சேரவில்லையா? அல்லது அவன் நினைத்த இடத்தில் எதிரிகளாகிய நாம் வந்து சேரவில்லையா? இந்த 2 காரணங்களாகத்தான் இருக்க முடியும். சோழனும் பாண்டியனும் படையெடுத்துள்ள செய்தி அறிந்து அவர்களின் தாக்குதலுக்காகவும் காத்திருக்கலாம். அல்லது நாம் ஆயிமலையின் எந்த விளிம்பில் அவனை எதிர்கொள்ள அணிவகுக்க போகிறோம் என்பதை அறியவும் காத்திருக்கலாம் என்று சிந்தித்தபடி இருந்தான். பின்னிரவு தொடங்கியது. தேக்கன் சொன்னான், நாளை காலை 2 விளிம்புகளிலும் நமது படையை அணிவகுக்க செய்வோம். அதன் பிறகும் அவன் முன் நகரவில்லை என்றால் சோழ பாண்டிய படையெடுப்போடு ஏதோ ஒரு வகையில் இவனது திட்டம் ஒருங்கிணைந்து உள்ளது என்று பொருள். கூழையனும் உதிரனும் தேக்கனின் சொல்லோடு முரண்பட முடியாமல் அமைதி காத்தனர். தேக்கன் சொன்னான், அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு இருப்பதாக நாம் முடிவுக்கு வந்தால் எதிரிகளை நோக்கி நமது படை முன் பாய்ச்சலில் சென்று தாக்க வேண்டி இருக்கும் என்றான். இடப்புற விளிம்பில் உதிரனின் தலைமையில் 20 ஊர்களையும் வலப்புற விளிம்பில் கூழையனின் தலைமையில் 26 ஊர்களையும் அணிவகுக்குமாறு தேக்கன் சொன்னான். குதிரை படையினரோடு குன்றின் மேல் முகட்டில் அமைந்துள்ள இந்த இடத்தில் இருந்து 2 பக்க நிலைமைக்கு ஏற்ப முடிவெடுத்து தாக்குதலை வலுவூட்டுவது தேக்கனின் வேலை என்று முடிவானது.
திட்டமிட்டபடி கூழையனும் உதிரனும் ஆயிமலையின் விளிம்புகளில் எதிரிகளை தாக்க ஆயத்தமானார்கள். வலிமை மிகுந்த குதிரைப்படையோடு இருக்கன் குன்றின் மேலே நின்றபடி இரு பக்க நிலைமைகளையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் தேக்கன். மறுநாள் முழுவதும் கூட எதிரிகளிடம் எந்த அசைவும் இல்லை. காத்திருந்தான் தேக்கன். விருந்து மண்டபம் கோடையின் வெக்கையை சிறிதும் உள்ளிறக்காமல் இருந்தது. ஆனால் தேரல் கணக்கின்றி உள்ளிறங்கிக் கொண்டிருக்க கிப்பாலஸ் குடியில் பேரார்வம் கொண்டவனை போல காட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் குடிக்கும் வழக்கமான வேகம் இன்றில்லை. காரணம் அவனது தேவை வேறொன்று. சோழவேலன் சொன்னார், எவ்வளவு அடர் கானகத்தில் இருந்தாலும் தேவையான அளவு வழியமைப்பதில் வல்லமை வாய்ந்தவர்கள் குறுங்காடர்கள். இயற்கையின் மீது இருக்கும் தூசியை ஊதி தள்ளுவது போல பின்னி கிடக்கும் செடி கொடிகளையும் புதர்களையும் விலக்கி எளிதில் வழியமைப்பார்கள். கீழ்காடர்களோ நீரும் வேரும் கிழங்கும் அறிந்தவர்கள். மண்ணுக்குள் இருக்கும் அனைத்தையும் பற்றி அவர்களைப் போல அறிந்த இன்னொரு உயிர் இல்லை என்றே சொல்லலாம். மேல் மண்ணை மோர்ந்து பார்த்து அடிமண்ணை கண்டறியும் ஆற்றல் கொண்டவர்கள். மண்ணுக்குள் மணிக்கற்கள் இருக்கும் இடத்தில் நன்கு வேர் விட்டு வளரக்கூடியது கருநொச்சி என்று கண்டறிந்தவர்கள் அவர்கள்தான். அதனால்தான் கருநொச்சி இருக்கும் நிலத்தில் புதையில் இருக்கும் என்று மக்கள் நம்ப தொடங்கினார்கள். மேல்காடர்களோ நிலத்தின் மேல்புறத்தை தமது உடலின் மேல்புறம் போல பாவிப்பவர்கள். செடி கொடி என அனைத்தையும் இருக்கும் நிலையிலேயே ஆயுதமாக மாற்ற தெரிந்தவர்கள். இவர்கள் மூவரும் ஆதியில் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்தான். அந்த ஆதி தாய் மண்ணுள்ளிருந்து விளைந்தவள், மண்ணால் ஆனவள் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் இன்றும் மண் போர்த்தி உறங்கும் பழக்கம் அவர்களிடம் உண்டு என்றார். கிப்பாலஸ் இதுவரை இப்படியொரு பழக்கம் இருக்கும் மனிதர்களை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. மிரண்டு நின்றான். கிழக்கு பகுதி மலையின் ஆதி குடிகள் இவர்கள். பச்சை மலை தொடர் போல ஒற்றை குளம் கொண்ட நீல மலை அல்ல அது. ஒவ்வொரு குன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. கிழக்கும் மேற்கும் எதிர் திசைகளைப் போல இந்த இரு திசைகளில் உள்ள மலை மனிதர்களும் எதிர் எதிர் தன்மைகளை கொண்டவர்கள்தான். இத்தனை தலைமுறைகளாக தமிழ் நிலத்தோடு வணிகம் நடந்திருந்தும் இதுவரை கேள்விப்பட்டிராத செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தான் கிப்பாலஸ். சோழவேலன் தொடர்ந்தார். காட்டின் ஆதி குணங்களை தங்களின் குருதி நாளங்களில் உணர்ந்தவர்கள் நெடுங்காடர்கள். எனவே அவர்களை கொண்டே படையெடுப்பின் முறையை வகுத்துள்ளான் என் மகன் செங்கன சோழன். சோழ நாட்டு நிலைப்படையின் தேர்ந்த வீரர்கள் மட்டுமே இந்த படையெடுப்பில் பங்கெடுத்து உள்ளார்கள். நெடுங்காடர்கள் கவசம் போல அணிவகுக்க பரம்பை ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறது சோழப்படை. அது சமதள போரில் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த தாக்குதலை நடத்துமோ அதைவிட வலிமையான தாக்குதலை இப்போது காடுகளுக்குள் நடத்த வல்லது என்றான். விழித்த விழி நகராமல் நின்றது. சேரனையும் பாண்டியனையும் கடந்தவனாக இருக்கிறான் சோழன் என்று தோன்றியது. இந்த எண்ணம் தோன்றிய மறு கணமே தான் கேட்ட கேள்விக்கான விடையை சொல்லாமல் மற்ற செய்திகளை சொல்வதன் மூலம் பேச்சை திசை திருப்புகிறார் சோழவேலன் என்றும் தோன்றியது. கிப்பாலஸ் ஆழ்ந்து சிந்தித்து அவரின் வழியையே நாமும் பின்பற்றுவோம் என நினைத்து கேட்டான். இவ்வளவு வலிமை கொண்ட படை இருக்குமே, ஆனால் நீங்கள் வெல்வதற்கு பேரரசுகள் இருக்கின்றனவே, ஏன் பரம்பின் மீது படையெடுக்க வேண்டும் என்று கேட்டான். உற்சாகத்தோடு பீரிட்ட சொற்கள் சட்டென நின்றன. வேகம் முறிந்தது போல ஆனது. அமைதி சூழ்ந்தது. சோழவேலன் சொல்ல தயங்குகிறாரா அல்லது எப்படி தொடங்குவது என சிந்திக்கிறாரா என்பதை கிப்பாலசால் கணிக்க முடியவில்லை. சற்று அமைதிக்கு பிறகு கிப்பாலசை பார்த்து சோழவேலன் கேட்டார், ஒரு நாட்டை செழிப்புமிக்க நாடு என்று எதை வைத்து தீர்மானிப்பீர்கள் என்று. அது மனிதர்கள் தீர்மானிப்பது அல்லவே. அந்த நாட்டின் சேமிப்பு அறைகளில் இருக்கும் பொன்னும் மணியும் முத்தும் தானே தீர்மானிக்கின்றன என்றான் கிப்பாலஸ். சரியாக சொன்னீர்கள். யவனர்களாகிய நீங்கள் இந்த நிலத்தில் நடக்கும் அரசாட்சியையும் நாடுகளையும் நன்கு அறிந்தவர்களாயிற்றே. நீங்களே சொல்லுங்கள், இந்த நிலத்தில் செழிப்புமிக்க நாடு எது என்று. இது போன்ற பேச்சுக்களில்தான் ஆழமான மன காயங்கள் உருவாகின்றன. அவை வணிகத்தில் பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்துகின்றன. வார்த்தைகளுக்கு கொடுக்கப்படும் விலையை நீதிமானோ உழவனோ அறிந்ததை விட வணிகனே அதிகம் அறிந்திருப்பான். எனவே விடை சொல்வதை தவிர்த்தான் கிப்பாலஸ். ஏன் தயங்குகிறீர்கள்? நீங்கள் நினைப்பதை சொல்லுங்கள் என்றார் சோழவேலர். சொல்ல முடியாமல் தவித்தவன், பொன்னும் மணியும் முத்துக்களை விட மதிப்பு உயர்ந்ததுதான். ஆனால் அவை மிக குறைவாகத்தான் கிடைக்கின்றன. முத்துக்களோ அளவிடற்கரிய முறையில் கிடைக்கின்றன. பெரும் முத்து குளியலை நாள்தோறும் நடத்தி வரும் பாண்டிய நாடே செழிப்பு மிக்கது என்றான் கிப்பாலஸ். தலையசைத்து சிரித்தான் சோழவேலன். இப்படித்தான் தவறுதலாக மதிப்பிடுகிறீர்கள் என்றார்.
இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டான் கிப்பாலஸ். முத்துக்களை விட பொன்னும் மணியும் தானே மதிப்பில் உயர்ந்தது என்று கேட்டார். ஆமாம், அந்த செல்வத்தை அளவிட முடியாத அளவு வைத்துள்ளது யார் என்று கேட்டார். சற்றே தயங்கியபடி தெரியவில்லை என்றான் கிப்பாலஸ். கிப்பாலஸின் முகத்தை கூர்ந்து பார்த்து புருவங்களை உயர்த்தியபடி சொன்னார் சோழவேலன், பரம்பின் பாரி என்று. கண்கள் பிதுங்க விழித்தான் கிப்பாலஸ். என்ன சொல்கிறான் சோழவேலன் என்பதை புரிந்து கொள்ள முடியாத குழப்பத்தை அவனது முகம் காட்டியது. நான் சொல்வதை உங்களால் ஏற்க முடியவில்லை அல்லவா என்று மறுபடியும் கேட்டான். ஆம் என தலையசைத்தான் கிப்பாலஸ். பச்சை மலை தொடரின் நீளம் அறிவீர்களா நீங்கள் என்று கேட்டார். எங்களின் நாவாய்கள் குமரி முனை திரும்பினால் கரையையொட்டி 1 மாத காலம் பயணப்பட்டு சுபாகரா என்ற இடத்தில் மேற்கு திசையில் திரும்புகின்றன. அந்த இடம் வரை நீண்டு கிடக்கிறது என நினைக்கிறேன் என்றான் கிப்பாலஸ். ஆமாம், நீங்கள் சொல்வது மிகச் சரியானதுதான். கண் காண முடியாத தொலைவு நீண்டு கிடக்கும் இந்த பச்சை மலைத்தொடர் முழுவதையும் தம் வாழ்விடமாக கொண்டவர்கள்தான் 14 வேளிர் குடிகள். மலைக்குள் உள்ள குகை பாறைகளின் சுரங்கங்களிலும் ஆற்றிலும் பள்ளத்தாக்கிலும் தான் விலை உயர்ந்த மணிக்கற்கள் கிடைக்கின்றன. உங்களின் யவன பேரரசர் உட்பட எல்லா நாட்டு வேந்தர்களும் செல்வந்தர்களும் என் வகை திருமணிகளையே வாங்கவும் அணியவும் சேமிக்கவும் விரும்புகிறோம். அமைதியோடு கேட்டுக்கொண்டிருந்தான் கிப்பாலஸ். வெறுகின் கண் போல முழு பச்சை நிறத்தின் நடுவில் செங்குத்தான வெண்கோடு ஒளிருமே பூமர வைடூரியம், அதைத்தானே யவனர்களாகிய நீங்கள் மிக உயர்ந்ததாக கருதுவீர்கள் என்று கேட்டார். ஆமாம் என்றான் கிப்பாலஸ். அந்த வகையான வைடூரியம் மிக அதிகமாக கிடைப்பது உடுவன் மலையில். அந்த மலையை ஆள்பவன் வேல் அழுந்துவன். இதை எதற்கு சொல்கிறார் என சிந்தித்தான் கிப்பாலஸ். தேன் துளியின் மீது கதிரவன் ஒளிப்பட்டு மின்னுவது போல இருக்குமே, அது என்ன வகை வைடூரியம் என்று கேட்டார். கிப்பாலஸுக்கு சட்டென பெயர் நினைவுக்கு வரவில்லை. சோழவேலன் சொன்னான், வாலவாயம். அது கிடைப்பது தனக்கன் குன்றில். அந்த இடம் நெடுவேல் ஆதனின் மலைப்பகுதியை சேர்ந்தது. அவனது மலைக்கு அடுத்து இருப்பதுதான் பன்றிமலை. மயிலின் கழுத்து போல கார்நீலம் இறங்கி ஓடும் வைரக்கல் கிடைக்கும் இடம் அதுதான் என்று பட்டியலிட்டார் சோழவேலன். இவரது பேச்சு எதை நோக்கி போகிறது என்பதை கிப்பாலஸால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கிப்பாலஸின் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி சோழவேலன் கேட்டார், எங்கள் வேந்தர்கள் மிகவும் விரும்பி அணியும் வைடூரியம் எது தெரியுமா என்று. தெரியாது என்றான் கிப்பாலஸ். முயலின் குருதி சிற்றகலின் ஒளிபட்டு திகைத்து திகைத்து ஒளி சிந்தும். அதன் ஒவ்வொரு மினுக்கும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும். அந்த வகையிலான வைடூரியத்தை துகிர் கனகம் என்போம். அதுதான் இந்த நிலமெங்கும் இருக்கும் வேந்தர்கள் எல்லாம் விரும்பி அணிவது. அது கிடைக்கும் இடம் புடவூர் வேலன் குன்றி. சொல்லியபடி இருக்கையை விட்டு எழுந்தார் சோழவேலன். கிப்பாலசும் உடன் எழுந்தான். விருந்து மாளிகையின் எதிர்ப்புற சுவரை நோக்கி மெல்ல நடந்தபடி சோழவேலன் கேட்டார், யவன வணிகர்கள் நீலமணி கற்கள் மிக அதிகமாக வாங்குவது எந்த நாட்டில் என்று. எங்கள் நாட்டு செல்வந்தர்கள் அதிகம் விரும்புவது கார்நீல மணிகளைத்தான். அந்த வகை மணிகள் அதிகம் கிடைப்பது ஈழ நாட்டில்தான். எனவே அங்கிருந்து அதிகம் வாங்குகிறோம். அரச குடும்பத்தினர் பொதுவாக கார்நீலத்தை தவிர்த்துவிட்டு மாநீல மணிக்கற்களை தான் பயன்படுத்துவர். அந்த வகை கற்கள் அதிகம் கிடைப்பது மணிபல்லவ தீவில். எனவே எங்களின் நாவாய்கள் ஆண்டு முழுவதும் மணிபல்லவ தீவில் நிலை கொள்கின்றன என்றான். சுவரில் இருந்த ஓவியத்தில் பெண் ஒருத்தி நீர் நிறைந்த சிறு குவளையை கையில் வைத்துள்ளாள். அந்த குவளையில் உள்ள நீரில் இருந்து ஒளி படருவது போல வரையப்பட்டிருந்தது. அதை காட்டி இந்த ஓவியம் எதை குறிக்கிறது என்று உங்களால் அறிய முடிகிறதா என்று கேட்டார். நீர் நிரம்பிய குவளையிலிருந்து எப்படி ஒளி வருகிறது என்பது கிப்பாலஸுக்கு புரியவில்லை. அதை கேட்ட பிறகு சோழவேலன் சொன்னார், அதில் உள்ளது புன்னாட்டு மணிக்கல். அது உமிழும் நீளத்துக்கு இணையே இல்லை. குவளை நிறைய கறந்த பாலை நிரப்பி அதற்குள் அந்த மணிக்கல்லை போட்டால் பாலுக்கு மேல் ஒளி பரவும் என்றார். கிப்பாலஸின் முகம் முழுவதும் வியப்பு பரவியது. சோழவேலன் சொன்னார், அந்த புன்னாடு வேல்முடியனின் கையில் உள்ளது. உள்ளுக்குள் தீச்சுடர் போல அணையாமல் ஒளி வீசும் இளம் சிவப்பு நிற மணிக்கற்கள் தான் வேந்தர்கள் விரும்பி அணிவது. மகுடத்தில் சூடும் முடிமாலையில் அவ்வித மணிக்கற்கள் பதித்தால் அந்த வேந்தன் எந்த போரிலும் தோல்வியை தழுவ மாட்டான் என்பது நம்பிக்கை. அந்த வித மணிக்கற்கள் அதிகம் கிடைப்பது செருவின் குன்றி. அது அழும்பின் வேல் குன்றாய் இருக்கிறது. இவர்கள் உட்பட 9 வேளிர்கள் இன்றும் பச்சை மலையை ஆள்கின்றனர்.
எஞ்சியோர் வேற்று நாட்டு படையெடுப்புகளால் வீழ்ந்து விட்டனர். 14 குடி வேளியர்களுக்கும் ஆதியிலிருந்து ஒரு பழக்கம் இருக்கிறது. அவர்களின் நிலப்பகுதியில் கண்டெடுக்கும் மணிக்கற்களை குலத்தலைவனிடம் கொடுப்பர். அவன் அவற்றை பாதுகாத்து வைப்பான். அந்த குலத்தலைவன் மரணத்தை தழுவியவுடன் புதியவன் பொறுப்பை ஏற்கும் போது செய்யும் முதல் பணி ஏற்கனவே இருந்தவன் காலத்தில் சேகரிக்கப்பட்ட மணிக்கற்களை பரம்பு நாட்டில் இருக்கும் பாலி நகரில் கொண்டு போய் வைத்து விடுவதுதான். சோழவேலன் சொல்லி வந்தது என்ன என்பதை கிப்பாலஸ் உணரும் வேளை தேரல்களின் மயக்கத்தை கன நேரத்தில் கலைத்தது. சோழவேலன் தொடர்ந்தார். ஆதியில் நெருக்கடியான சூழலில் யாரோ ஒரு வேளிர்குடி பாலி நகரில் போய் மணிக்கற்களை பாதுகாத்து வைத்திருந்தான். அதன் பிறகு வேளிர் குடிகளிடம் இது ஒரு சடங்காக மாறிவிட்டது. குலத்தின் புதிய தலைவன் பழையவனின் காலத்து சேமிப்பை பாலியில் போடுவது அவனது காலத்தை சிறப்பாக்கும் என்ற நம்பிக்கை உருவாக்கியுள்ளது. இப்படி 14 வேளிர் குடியும் தலைமுறை தலைமுறையாக மணிக்கற்களை பாலி நகரில் போட்டு வைத்து வருகின்றனர். பரம்பு வேளிர்கள் அதை காத்து வருகின்றனர். செங்கணச்சோழன் படையெடுப்பின் நோக்கம் கிப்பாலசுக்கு தெளிவாக புரிந்தது. ஆனால் இந்த செய்தியே தெரியாமல் தான் மற்ற வேந்தர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அவனால் நம்ப முடியவில்லை. சோழவேலன் சொல்வது உண்மையாக இருக்குமே ஆனால் பரம்பின் மாபெரும் செல்வம் கொள்ளிக்காட்டு விதையோ சோமபூண்டு பானமோ தேவவாக்கு விலங்கோ அல்ல, பாலி நகர் செல்வம்தான். கிப்பாலஸ் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் போது சோழவேலன் சொன்னார், இன்று நேற்று அல்ல, எத்தனையோ தலைமுறைகளாக பாலி நகரத்தில் குவிக்கப்படும் செல்வம் கதைகளாக பரவியபடியே இருக்கிறது. உலகின் மாபெரும் செல்வமான மணிக்கற்களை மலை மக்கள் பாழாய் போடுகின்றனர் என்று எல்லோருக்கும் தெரியும். அதை கைப்பற்றும் கனவு தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த பாலி நகர் எங்கு இருக்கிறது என்ற குறிப்பு வேளிர்குடியின் மிக சிலரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர்கள் எந்த சூழலிலும் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள். போரில் வீழ்ந்த வேளிர்களிடம் கூட அந்த உண்மையை பெற முடியவில்லை. கிப்பாலஸ் தன்னை முழுமுற்றாக மறந்த நிலையில் சோழவேலனின் சொல்லை கவனித்துக் கொண்டிருந்தான். மறைக்கப்படுவதுதான் கவனிக்கப்படுவதாக மாறும். மேற்கு திசையில் உள்ள பச்சை மலை தொடரில் வேளிர்களால் மறைக்கப்படுவது கிழக்கு திசை குன்றுகளில் உள்ள நெடுங்காடர்களால் கவனிக்கப்பட தொடங்கியது. தலைமுறை தலைமுறையாக பாலி நகரை அறிவதே நெடுங்காடர்களின் பணி. அவர்களின் முன்னோர்கள் இட்ட வாக்கும் அதுதான். மண்ணின் அடிவாரத்தை முகர்ந்தே கண்டறியும் கீழ்காடர்கள் தான் பாலி நகர் நிலை கொண்டுள்ள நிலத்தை கண்டறிந்து உள்ளனர். எண்ணிலடங்காத மணிக்கற்கள் குவிக்கப்பட்டிருக்கும் அந்த நிலத்தை அவர்கள் கண்டறிந்த போதுதான் இன்னொன்றையும் சேர்த்தே அறிந்தனர். என்ன என்று அதிர்ந்து கேட்டான் கிப்பாலஸ். வேற்ற மனிதர்களால் ஒருபோதும் அந்த இடத்தை கண்டறிந்து அந்த செல்வத்தை கைப்பற்ற முடியாது என்பதுதான் அது. கீழ்காடர்களின் இந்த கூற்றை மேல்காடர்களும் குறுங்காடர்களும் ஏற்பதில்லை. அந்த செல்வத்தை கைப்பற்ற கீழ்காடர்கள் ஒத்துழைப்பதில்லை என்ற காரணத்தினாலேயே காடர்களுக்குள் பல தலைமுறைகளாக பகை உருவானது. செங்கணச்சோழன் மூவரையும் ஒரு சேர தாக்கிய போது தங்களை பாதுகாத்துக் கொள்ள மூவரும் ஒன்று சேர்ந்துள்ளனர். அப்படி இருந்தும் சோழ பேரரசின் பெரும் படையை அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. சோழ படைக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு இயற்கையால் நிகழ்ந்த நிலச்சரிவு. அது நெடுங்காடர்களின் குடியிருப்புகளை அழித்தது. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து சோழப்படையின் மீது தாக்குதல் தொடுக்க முடியாத நிலைமையை உருவாக்கியது. அப்படி இருந்தும் சோழர்களால் அவர்களை வெல்ல முடியவில்லை. போர் நெடுங்காலம் நீடித்தது. இறுதியில் மேல்காடர்கள் உடன்படிக்கை திட்டத்தை சொன்னார்கள். செங்கணச்சோழன் அதை ஏற்றுக்கொண்டு தாளமலையை கைப்பற்றும் திட்டத்தையே கைவிட்டான் என்றான். கிப்பாலஸ் இருக்கையின் முனைக்கே வந்துவிட்டான். மீண்டும் எழுந்தார் சோழவேலன். போரிட்டு கொண்டிருந்தவர்களை ஒன்றாக இணைத்தது நெடுங்காடர்கள் சொன்ன உடன்படிக்கை திட்டம். இருவரின் நீண்ட நாள் கனவுகளும் ஒன்றாயின. அதுதான் பாலி நகர். அந்த பெரும் செல்வத்தை இணைந்து கண்டறிய முடிவு செய்தனர். காட்டை பிளந்து முன்னேறும் ஆற்றல் கொண்ட படையோடு என் மகன் பாலி நகர் நோக்கி போய்கொண்டிருக்கிறான். சோழனின் திட்டத்தை முழுமையாக அறிந்தபோது கிப்பாலஸ் மெய் சிலிர்த்து நின்றான். கிழக்குக்கும் மேற்குக்குமான பகை வேந்தனுக்கும் வேளிருக்குமான முரணோடு இணைந்து விட்டது. இனி பாலி நகரை காப்பாற்ற பாரியால் முடியாது என்றான் சோழவேலன். இருக்கன் குன்றின் மேலே காத்திருந்த தேக்கனுக்கு உதியஞ்சேரலின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆயிமலையின் இருபக்க விளிம்புகளிலும் தனது படையை கொண்டு போய் நிறுத்திய பிறகும் எதிரிகளின் பக்கத்தில் எந்தவித அசைவும் இல்லை. என்னதான் நினைக்கிறான் உதியஞ்சேரல் என்று நினைத்தபடியே இருந்த தேக்கன் குதிரை வீரர்களை அழைத்தான். 6 பேர் முன் வந்தனர். தன்னோடு எவ்வியூரில் இருந்து வந்த எயினியிடம் சொன்னான். 6வரையும் அழைத்துக் கொண்டு எதிரில் இருக்கும் ஆயிமலையின் முகட்டுக்கு போ.
அங்கு செல்லும் வரை நமக்கு குதிரை பாதை இருக்கிறது. தேவைப்பட்டால் குதிரை பாதையையும் கடந்து சில வீரர்களை அனுப்பி வை. ஆயிமலையின் மறுபக்கம் எதிரியின் நடவடிக்கையை அறிந்து வா என்றான். எயினி 6 வீரர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டான். இருக்கன் குன்றில் இருந்து இறங்கி ஆயிமலையின் மேற்புறம் ஏறி உச்சி முகட்டை அடைய வேண்டும். போரின் முதல் பணி தனக்கு வழங்கப்பட்டதை எண்ணி மகிழ்வோடு விரைந்தான் எயினி. பரம்பில் உள்ள குதிரைகளை வாரிக்கையன் 2 பாகங்களாக பிரித்திருந்தார். அதில் பெரும் பாகத்தை எவ்வியூரில் வைத்துக் கொண்டார். சிறு பாகத்தை 3ஆக பிரித்து 3 திசைகளிலும் களம் நோக்கி அனுப்பினார். அவர் அனுப்பிய 200 குதிரைகள் முந்தைய நாள் தேக்கனின் இடத்துக்கு வந்து சேர்ந்தன. அதை முழுமையாக தன்னுடன் வைத்துக் கொண்டான் தேக்கன். ஆயிமலையின் இருபக்க விளிம்புகளிலும் கூளையனும் உதிரனும் எதிரிகளை தாக்க ஆயத்த நிலையில் இருந்தனர். ஆனால் அவர்களுக்கு குதிரை வீரர்களை அனுப்பவில்லை. தாக்குதலை மேலிருந்து கண்காணித்துக் கொண்டிருந்த தேக்கனிடம்தான் அனைத்து குதிரை வீரர்களும் இருந்தனர். யாருக்கு உதவி தேவையோ அவர்களை நோக்கி குதிரைப்படையை அனுப்புவதுதான் தேக்கனின் திட்டம். எயினியின் தலைமையிலான 6 வீரர்களும் இருக்கன்குன்றை தாண்டி ஆயிமலையில் ஏறத் தொடங்கினார்கள். குதிரைகள் பிறந்தது முதலே பரம்பின் மலைப்பாதையில் ஓடி பழகியவை. எனவே மலையேற்றத்திலும் வேகம் குறையாமல் வீரர்களை சுமந்து செல்லக்கூடியது. ஆய்மலையின் பாதி உயரத்தை கடந்தனர். சில இடங்களில் ஆபத்தான சரிவு பாறைகள் உண்டு. அந்த இடங்களில் குதிரையை விட்டு இறங்கி நடந்து செல்வர். முன்னால் சென்று கொண்டிருந்த எயினி இறங்கி நடந்தான். வீரனாகிய தனக்கு வழங்கப்பட்ட இந்த பணி குறித்து எயினியின் மனதில் மகிழ்வு பீரிட்டபடி இருந்தது. சரிவு பாறையில் கூட குதிரையை நடக்க விடவில்லை. அவன் ஓடுகிற அதே வேகத்தில் இழுத்துக்கொண்டு நடந்தான். பாறையை கடந்ததும் குதிரையின் மீது ஏறி கடிவாளத்தை சுண்டினான். வரிசையாக மற்ற வீரர்களும் குதிரையின் மீது ஏறினர். வேகம் கூடியது. ஆயிமலை முகட்டின் பின்புறம் இருந்து உதயஞ்சேரல் எதை எதிர்பார்த்து காத்திருந்தானோ அது அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சோழனின் பெரும் படை சுழிப்பள்ளத்தை அடைந்தது. படையின் வால் பகுதி மறுமலையை கடந்து கிடந்தது. இடப்புற கரையின் மேல் மறைந்தபடி வந்து கொண்டிருந்த பிட்டன் தலைமையிலான படையும் வலப்புறத்தில் இருந்த இரவாதன் தலைமையிலான படையும் தங்களின் நிலையிலேயே இருந்தனர். இந்த படை சுழிப்பள்ளத்தில் இருந்து இடப்புறமாக எழுவனாற்றில் நுழைய போகிறதா அல்லது வலப்புறமாக வட்டாரில் நுழைய போகிறதா என்பதை பொறுத்துத்தான் அவர்கள் தாக்குதல் அமையும். தாக்குவது என்று முடிவானால் அதற்கான உத்தரவை இரவில்தான் பாரி அறிவிப்பான் என்று இருவரும் நம்பினார்கள். ஏனென்றால் படையின் எண்ணிக்கை மிக பெரியது. இரவுதான் சிதறடிக்கும் தாக்குதலுக்கு பொருத்தமான நேரம். ஆற்றின் 2 பக்கங்களில் இருந்தும் மேலிருந்து படை நகர்வை கவனிக்க தொடங்கினர். ஆற்றின் போக்கிலே எவ்வியூர் நோக்கி போக போகிறார்களா அல்லது இணையும் ஆற்று தடத்தில் நுழைய போகிறார்களா என்பதை உன்னிப்பாக கவனித்தனர். மிருக மரம் ஒன்றின் மீது ஏறி தலையை மட்டும் வெளியே நீட்டி உற்று பார்த்து கொண்டிருந்தான் பிட்டன். ஆற்றின் வலப்புறம் பாறையின் மேல் மடிப்பில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் இரவாதன். மலைமுகட்டின் மீதிருந்து பாறையின் 2 கண்களும் சுழிப்பள்ளத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தன. பொழுது புலர்ந்த சிறிது நேரத்திலேயே கதிரவன் ஒளியில் மின்னத் தொடங்கிய வட்டாறு மணலில் தம்முடைய கால்களை பதித்தன சோழப்படையின் முதல் வரிசை யானைகள். பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.